नमस्ते, मेरा नाम हरिहरन है। मैं माधव से रहता हूँ। ये माधवरम के पास है। நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரவீன் உத்ராத் ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி எழுதுன்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணி படித்தாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்டர் அனோட்டேஷன் தான் ஆரம்பிப்போம். இஆர்சிலேருந்து ஆரம்பிப்போம். போயம் இஆர்சி சரிங்களா? போயம் இஆர்சி பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு எப்படி இதை வந்து நம்ம எழுதுறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ இஆர்சி எழுதும்போது நம்ம 4 காலமாக பிரிச்சுக்கங்க. அதை என்னென்ன 4 காலம் அப்படின்னாக்க கவிதா பரீட்சை, கவி பரீட்சை, பாவார்த், விசேஷாய் அப்படிங்கிறது ஒரு 4 காலமாக நீங்கள் வந்து பிரிச்சுங்க. பிரிச்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கு எழுதுறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு கவி பரீட்சை பற்றி நம்ம வருவோம். கவி பரீட்சையில் நாம் எப்படி எழுத ஆரம்பிக்கலாக்க பத்திய, அதாவது இந்த பாட்டானது பத்திய ல டேஷ் நாமக் கவிதா சே லியா கயாக. அந்த டேஷ்ல என்ன போடணும் அப்படின்னாக்க போயம் நேம் வந்து நம்ம அதை எழுதணும். சரிங்களா? போயம் நேம் எழுதணும். पद्य डैश नामक कविता से लिया गया है. इस कविता के कवि का नाम श्री डैश जी है. அந்த டேஷ் என்ன போடணும் அப்படின்னாக்க ஆத்தர் நேம் நீங்க எழுதணும். அதோடைய ஆத்தர் நேம் வந்து நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க इस कविता के भावार्थ इस प्रकार है அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வைஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ அந்த பாவார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி நாம் இன்னொரு சப்டிவிஷன் கொடுத்துருக்கோம், கவிதா பரீட்சை. கவிதா பரீட்சை என்ன அப்படின்னாக்க அந்த கவிதையுடைய சும்மா ஜஸ்ட் ஒரு 2 or 3 லைன்ஸ்க்கு அதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாவார்த்து. பாவார்த்து என்ன அப்படின்னாக்க அதாவது அந்த போயமுடைய பாவார்த்தை வந்து நாம அதாவது பாவார்த்தனா என்ன ஆக்சுவலா அப்படின்னாக்க முதல்ல நான் சொல்றது தெரியுங்க. போயம் ஸ்டைல் அது கன்வெர்ட் டு தி ப்ரோஸ் ஸ்டைல், அதாவது பாட்டா இருக்கிறத நாம உரைநடையா மாத்துறது. சரிங்களா? பொருளுரை, இதான் பொருளைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அதை மாத்திரம் அப்ப பாவார்த்தை இந்த இடத்துல பாட்டுடைய மீனிங் வந்து நம்ம எழுத போறோம், ஹிந்தியிலே எழுத போறோம். சரிங்களா? எல்லா பாட்டுக்கும் நம்மளுக்கு பண்ண முடியுமா அப்படின்னாக்க நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்தான். சரிங்களா? ஆகையெல்லாம் பாவார்த்தை முடிஞ்ச அளவுக்கு போயவை வச்சு நம்ம எழுத பழகிக்கணும். தெரியல அப்படின்னு அந்த காலத்தை வந்து விட்டுறக்கூடாது, என்னங்கிறது தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்ற பாருங்க, போயம்னா என்ன? हे राम जाता, இது போயம். இதை மாத்தியே ராம் ஜாத்தா है, இந்த ப்ரோஸ். அப்ப அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு லைனோட மீனிங் மேக்ஸிமம் அப்படி நீங்க ட்ரை பண்ணி அதை எழுதினாலே உங்களுக்கு அந்த பாவார்த்தை வந்து மார்க் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். 105 மார்க்கா 3 மார்க்கா எல்லாத்துக்கும் போடுவாங்க. சரிங்களா? லாஸ்டா விசேஷாய். விசேஷாய் என்ன போறோம்? எஹி இஸ் கவிதாக்க பாவார்த்தை. தட்ஸ் ஆல், போதும், அதே போதுங்க. இது எழுதினாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் வந்து எடுக்க முடியும். இதில் நாம் பார்த்தீங்கன்னாக்கே ரஷ்மிரத்தி இப்போ ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க அதை நமக்கு தெரியணும். எப்படி எது நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியணும். சரிங்களா? அப்ப இது நீங்க இப்போ புக்கு கொஸ்டின் பேப்பர் பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ல பின்னாடி எந்த ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து அப்படியே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ரோமன் பாருங்க, அது தேர்ட் ரோமன் வந்து உங்களுக்கு என்னது பிராச்சீன் பதியுடைய எஸ்ஏ வரும். உங்களுக்கு டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு லெசனே கொடுத்து டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஆகையால அது பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ், அதாவது முதல் 2 இஆர்சி 5 இஆர்சில முதல் 2 இஆர்சி பாத்தீங்கன்னாக்க பிராச்சீன் பதியில் தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 4th காலம் பாருங்க.
4th காலம் ஆதி 5th காலத்தை எடுத்துக்கோங்க. 5th காலத்தை பாருங்க. 5th காலம் பார்த்தீங்கன்னாக்கே இல்ல அதாவது ஆதுரிக் பத்தியுடைய எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது டாபிக் டைப். அப்ப அடுத்த ரெண்டு இயர்ஸ் என்ன பண்ணாக்கே ஆதுரிக் பத்திய. அப்ப லாஸ்ட் காலம்னாக்க ரஷ்மிருதி. சரிங்களா? இப்படி நீங்க காலத்தை பிரிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆதி காலம் தெரியும். ஆதி முதல் 2 காலம் பிராச்சீன், அடுத்த 2 காலம் சரிங்களா ஆதுரிக், லாஸ்ட் காலம் வந்து ரஷ்மிரதி. அப்படி நீங்க பிரிச்சு தெரியலனாக்கே நாம வந்து ஈஸியா நம்மளால எழுத முடியும். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து உங்களுக்கு இஆர்டி சைட். இப்போ நம்ம போயம் பார்ப்போம். போயம் பார்த்தீங்கன்னாக்கே இந்த பிப்ரவரி 2026ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நாம சொன்னோம்னாக்கே சூர்தாஸ் எடுத்துப்போம். சரிங்களா? சூர்தாஸ், நான் சூர்தாஸ் பத்தி ஒரு சொல்லனாக்கே அவர் வந்து ஒரு பிளைண்ட், 2 கண்ணுமே அவர் கிடையாது. அவர் எழுதின ஃபேமஸான புக் வந்து பிரம்மகீதை. இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, சூர்தாஸ் பத்தி கொஞ்சம் நம்ம பார்ப்பேன். சூர்தாஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்து. அவர் வந்து ரொம்ப கிருஷ்ண பக்து. அதிலே வந்து அவர் வந்து ஊறி போறார். சரிங்களா? அப்ப அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கே மே தேரே சரண் கமலிக்கு வந்து நான் கர்த்தாவும், நான் காலடியில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிருஷ்ணர் கிட்ட வந்து அவர் சொல்றாரு. ஆகிய தான் तुम्हारी कृपा से लंगड़ा पहाड़ी को आसानी से पार कर सकते. ஒரு ஹேண்டிகாப்டால ஒரு ஈஸியா ஒரு மலையை வந்து கடக்க முடியுமா? சரிங்களா? அதே மாதிரி அந்த பிளைண்ட் குருட வந்து சப் குछ देख सकता, எல்லாத்தையும் அவனால பார்க்க முடியும். பகரே को सब कुछ सुनाई देता है. அது ஒரு பகரே செவிடு, அவனு கூட எல்லாத்தையும் கேட்க முடியுமா? இல்ல गूंगा गूंगा फिर से बोल सकता है. அதாவது ஒரு ஊமையான நம்மால பேச முடியும். गरीब को राजा बन सकता, ஒரு ஏழை கூட ராஜாவாக முடியும். இல்ல ஐசே கருணாமை இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்க, ஆகியெல்லாம் உங்க வந்து வணக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயம் வந்து ஆரம்பிக்க. உங்களுக்கு கொடுத்த போயம் வந்து அப்படிதான் சரண் கமலோமி அப்படிதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? ஆகியால இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னாக்கே எல்லா உலகமே உன்னால தான் இயங்கிட்டு இருக்கு. ஆதி ஒரு இல்ல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவான ஒரு இதில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறனாக்கே அது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கே மேரே பைரோவே அது நான் வந்து எப்பவுமே உன் காலில் இருப்பேன், இல்ல உன் காலில் விழுந்து கிடப்பேன். ஹே கோபால் ஹே கிருபாலு தும் ஆதி என்னுடைய அறியாமை அவித்யா அறியாமையை தூரம் போக்கிடணும். அதுக்காக அவர் என்ன சொல்றாருனாக்கே மே ஆவ் नास्ति बहुत गोपाल काम क्रोध को பகிரி சோழனா கண்டு விஷய की बात. ஆதி இப்படியா அவர் வந்து கிருஷ்ணரை பத்தி பெருமையா எல்லா இடத்துலயுமே பேசிக்கிறார். ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அது வர்ணிக்கிறார் கிருஷ்ணர் பால்லீலா, அது குழந்தை பருவத்துல கிருஷ்ணர் இருக்கிறத அவர் வந்து வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னாக்கே அவங்க அம்மாவிட போய் அது யசோதா போய் பரிதாபமா போய் அவங்க அம்மா கிட்ட கிருஷ்ணர் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்க, ஹே மாதா பாயி முஜே பகூ சிடாதே. அவன்னா வந்து எப்பவுமே திட்டிட்டு இருக்கான், இல்ல எப்பவே திட்டிட்டு இருக்கான். வே பார் பார் கஹதே, அவன் அடிக்கடி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னாக்கே கி மே துமாரா புத்திர நகி, நான் வந்து உன்னுடைய மகன் கிடையாது. இல்ல முஜே ககேசே கரிதா, நீ வந்து என்னை வந்து எங்கேயோ வந்து வாங்கிட்டு வந்துட்ட. ஏன் அது காரணம் என்ன அப்படின்னாக்க நந்து கோரே, நந்து நீயும் ஃபேரா வெள்ளையா இருக்க, கோரேனா ஃபேர் சரிங்களா ஃபேரா இருக்க. இல்ல அம்மா வந்து அம்மா நீங்களும் ஃபேரா இருக்கீங்க. மகர் லேக்கின் மேரே ஷரீர் தோ காலாக, ஏன் நான் மட்டும் கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? இப்படியா சொல்றாரு. இந்த காரணத்தால என்னை வந்து விளையாட்டு வந்து அவரு சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல சப் பால எல்லாமே திட்டுறாங்க. இல்ல அப்ப ககாசே எங்கிருந்து நான் வாங்கிட்டு வந்த, நீ ககாசே துக்கிறது எங்கிருந்து நீ வாங்கிட்டு வந்த. இல்ல தும் முஜுக்கோ
மாறினான். அதாவது அடிக்க கூட இது பண்ண மாட்டேங்கிற பாய். அதாவது அண்ணன் வந்து பார்த்தா சபி கவி குச் எதுவுமே அவன் சொல்ல முடியல. சரிங்களா? அவர் இப்படியா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய லீலைகளை பற்றி நம்மளுக்கு வந்து நிறைய வர்ணிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவத்தை வர்ணிக்கிறார். உருவனாக்கே அனந்தபுரி தெரியும். எப்பே கையில் வந்து கோபிகாயனாக்கே அந்த ஊர்ல இருக்க மாடு மேய்க்கிற பெண்கள் கோபிகாயே அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னாக்கே அதாவது உன்னுடைய எங்களுக்கு வந்து ஒரு மனசு தான் இருக்கு. சரியா? நீங்க நிறைய மனசு நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அது ஒரு மனசு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, மிச்சம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சூர்தாஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்படியா சூர் லேலியை பத்தி நாம கொஞ்சம் நீங்க வந்து டீப்பா வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கீங்க. சரிங்களா? ஒரு தடவை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கீங்க. சரிங்களா? சூர்தாஸ். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஸ்கான் பாருங்க. முசல்மான அவர் வந்து ஒரு முஸ்லீம் இருந்தா கூட அவர் வந்து ஒரு கிருஷ்ண பக்தர். கிருஷ்ண பக்தி அவர் வந்து சொல்றாரு, அகலா ஜென்ம நான் அடுத்த ஜென்மத்துல மனுஷா ஜென்மமேத்தோ மனுஷ இன்கேஸ் நான் மனுஷா இருந்தனாக்கே நான் வந்து எங்க பிறக்கணுமா? கோகுலத்துல பிறக்கணுமா? சரிங்களா? விரைஞ்சு பூமி அதாவது இந்த பூமியில உருவாகணும். अगर पत्थर के रूप में इनके का कल्ला பிறந்தனாக்கே சரியா கோவர்தன் மலையானா பிறக்கணும். அவர் சொல்றாரு எல்லாமே வந்து சொல்றாரு இல்ல ஆதி இப்படியா அவரை பத்தி பத்தி இன்கே நான் பறவையா பிறந்து வச்சுங்க. இன்கேஸ் நான் பறவையா பிறந்தனாக்கே கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய கரையில அந்த கதம்பு விருட்ச மரத்து மேல நான் வந்து இருக்கணும். ஏன்னா அங்கதான் கிருஷ்ணர் வந்து எப்ப விளையாட வருவார். சரிங்களா? இப்படி ரஸ்கா வந்து கிருஷ்ணரை பத்தி அழகா வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காரு. சரிங்களா? ஆகியால இல்ல நாம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறது சிறந்தது கிருஷ்ணனுடைய தான். ஆகிய கிருஷ்ணர் லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் நிறைய அதாவது அஷ்ட சித்தாந்தம் அந்த இதுல கூட அவர் வந்து ஒரு பெரிய கவிஞரா வந்து இருக்கார். இது ரஸ்கான் நீங்க வந்து ஒரு கோத்தை ஃபுல்லாவே நீங்க கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த ரஸ்கான் பத்தி கொடுக்குறது கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆகியால நல்லா படிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆதனிக் போயம். ஓகேங்களா? ஆதனிக் போயம் வந்து 2 படிக்கிறோம் நம்ம இந்த. சரிங்களா? அதாவது பிப்ரவரி 2026க்கு 2 படிக்கிறோம். என்ன அப்படின்னாக்க ஒன்று வந்து அயோத்தியா சிங் உபாத்யாய் ஆரியாவுது ஒன்று படிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த 2ஐயும் மட்டும் நான் வந்து பார்க்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து அரியோதை பற்றி ஒரு இண்டெக்ஷன் கொடுத்தாரு உங்களுக்கு. அவர் பார்த்தீங்கன்னாக்க எப்போ 1865ல அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிறந்திருக்காரு. இல்லை 1941ல் இறந்திருக்காரு. அவர் எங்கே பிறந்தாருனாக்க ஆஜ்மகட் அப்படிங்கிற இடத்துல, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் பிறந்திருக்காரு. சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. பிரியா பிரபாஸ் இல்லை வைதேகி பிரபாஸ் சுப்தே சௌபதே சோக்கே சௌபத் மாதிரி நிறைய போயம் வந்து அவர் வந்து எழுதியிருக்கார். சரி, இப்போ நம்மளுக்கு கொடுத்த சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னாக்கே தின்கா, அதாவது தின்கானா வைக்கோல். ஓகேங்களா? வைக்கோல் அது பார்த்தீங்கன்னாக்கே ஒரு நிறைய அகங்காரத்தோட சில இதில் வந்து எழுதியிருப்பார். வே பகுத் கமண்டி, ரொம்ப தீவிரபட்சோட இருக்காங்க. வே தோ அப்னே ஆப்கோ இல்ல சப்சே பலவான், அது தன்னைதான் எல்லாத்தையும் பலசாலி அப்படின்னு நினைச்சுப்பார். சரிங்களா? கமண்ட் சே பரே ரகுக்கர் வே ஏக் தின் அப்னே கர் மே முன்னேற்ற ஆதி ஆகிய ரொம்ப திருவிழா வீட்டில் இருக்காரு. அப்ப ஆராம் சே கிடைத்து அதாவது எப்பவுமே ரிசா இருப்பாரு. एक छोटा सा तिनका कहीं से उठकर आया और उनकी आंख में गिरा. எங்கேயோ இருந்து ஒரு வைக்கோல் பறந்து வந்து அவர் கண்ணில் வந்து விழுந்துருச்சான். அப்ப கவிஞர் வந்து கவி உசே அதனால சகிச்சுக்க முடியல. ஆகியால உன்கி ஆங்கே அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னாக்கே லால் சிகப்பாயிடுச்சு. அப்படி கண்ணு தனியா ஊத்துது, வலி ஜாஸ்தி இருக்கு. இல்ல இப்படியா அந்த கவிதையில வந்து அந்த இதை பத்தி அவர் வந்து நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்கார். இது ஒரு பாட்டாச்சுங்களா? இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னாக்கே கர்மவீர். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கே என்னன்னாக்கே
अरियो சொல்றாரு என்ன இருக்காராக்கே किसी भी काम का आरंभ कर उसे आधे में छोड़ते नहीं है அதாவது ஒரு கடமை வீரனால ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்கே அதை வந்து பாதி விட்டு போக மாட்டாங்க அது கஷ்டமோ ஈஸியோ அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து போவாங்க சரிங்களா இப்படியா पूरा वे आकाश के फूल बातों से नहीं अपने अथक परिश्रम से तोड़ते आदि तोड़ी ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் அது எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் அது மட்டும் இல்ல வே மனசே நகி மனசு மாத்திரம் இல்ல பரிश्रम அவர் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் உனக்கு பிரியத்தன் பாத்திர ஹீரா அவருடைய முயற்சியால் தான் விளைநிலை கூட இல்ல பச்சை பசையில் மாறிடுமா இல்ல இப்படி ஒரு கடமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருனாக்கே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன் தெரியுங்க काम को आरंभ करके यो नहीं जो छोड़ते சரிங்களா सामना करके नहीं जो भूल कर मुंह मोड़ते இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லி ஒரு கவிஞரை பத்தி இதை பத்தி கடவுளை பத்தி நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகான் கவி இல்ல அவர் பாத்தீங்கன்னாக்கே அரியோ பத்தி கவிதாயின் சதா எப்பவுமே பாத்தீங்கன்னா மனசுடைய இதுல தான் நம்மளுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும் இப்படியா வந்து நிறைய அவரை பத்தி சொல்லியிருக்காரு இது ஒண்ணு படிங்க சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கே மக்கள்நாள் சதுர்வேதி மக்கள்நாள் சதுர்வேதி பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் நிறைய உங்களுக்கு படிச்சிருப்பேன் ஆல்ரெடி ராசபாஷா வந்து அவருடைய கவிதைகள் வந்து படிச்சிருக்கலாம் நாம சரிங்களா அவர் பார்த்தீங்கன்னாக்கே இல்ல என்னன்னாக்கே மக்கள்நாள் சதுர்வேதி ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு சிறப்பான ஒரு தேசபக்தி நல்ல நாட்டுப்பற்று கொண்ட ஒரு கவிஞர் அதுக்காக நாட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 8 வருஷம் அவர் வந்து ஜெயிலில் வந்து இருந்திருக்கார் சரிங்களா அவருடைய புனைப்பெயர் புனைப்பெயர் என்ன அப்படின்னாக்கே பாரதிய ஆத்மா அதாவது நம்ம மக்கள்நாள் சதுர்வேதி நம்ம சொல்றோம் சரிங்களா இப்படியா அவர் இதுல என்ன எழுதியிருக்காரு மோம்து மேரா இல்ல சந்தியா போல் 2 போயம் வந்து நம்மளுக்கு இதுல வந்து ஒரு கொடுத்துருக்காரு மோம்தி மேரா சந்தியா போல் சொல்லி 2 போயம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சரிங்களா அப்ப இந்த ஆடி நம்ம படிச்சிருப்போம் மோம்தி மேரா அதாவது மிளகு தீபம் நம்மளுடைய என்னுடையது சரிங்களா இந்த மாதிரி நான் வந்து அதாவது இந்த மாதிரி நம்ம அவருடைய போயம் வந்து அதை ஒரு கோத்ரூ கொடுத்துருக்கேன் போயம் அதாவது நம்ம எஸ்ஏ எழுதும்போது கூட அவரை பற்றி எழுதும்போது கூட 2 போயமை பற்றி நீ கண்டிப்பா எழுதினாதான் நம்மளுக்கு அது மார்க் வந்து பூஸ்ட் பண்ண முடியும் சரிங்களா இதெல்லாம் நம்ம பண்ணிக்கங்க ஓகேங்களா இந்த ரெண்டும் இந்த ஆధునిక போயங்களை படிச்சா போதும் அதாவது மக்கள்நாள் சதுர்வேதி அண்ட் அயோத்தியா சிங் உபாத்யாய் அரியாவுது இந்த 2ஐயும் படிங்க நம்மளுக்கு வந்தது சரியா இருக்கும் சரிங்களா நான் அடுத்து நடத்த போறது வந்து ரஷ்மி ரதி சரிங்களா சரி அடுத்து நாம ரஷ்மி ரதி பார்ப்போம் ரஷ்மி ரதியில பாத்தீங்கன்னாக்கே 2 விதமான கொஸ்டின் நம்ம படிக்க போறோம் ஒன்னு கேரக்டர் அதாவது பெருசுல நான் சொல்றேன் பெருசுல வந்து கர்ண படிங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன படிக்கிறீங்க रश्मि रजी के आधार पर भाषा शैली के विवेचन कीजिए அதுக்கு பத்தி ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா இந்த 2 क्वेश्चन நீங்க வந்து படிங்க சரிங்களா இப்போ நம்ம அதை எழுதுனது யார் அப்படினாக்கே ராம்தாரி சிங் தினகர் அவங்களுக்கு தெரியும் அவர் பாத்தீங்கன்னாக்கே இது இருக்காது சாகித்ய அகாடமி அவார்டையும் இல்ல ஞான்பீட் அவார்டையும் அவர் வந்து வாங்கியிருக்கார் சரிங்களா அவர் எப்ப பிறந்தாரு 1908ல பிறந்தது 1974ல வந்து அவர் இறந்து போயிடுறார் சரிங்களா அவர் பிறந்த ஊர் வேணாக்கே அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கே சிம்ரியா அதாவது முங்கேர் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் வந்து பிறக்கிறார் சரிங்களா சரி இப்போ நாம இந்த கர்ணனுடைய கேரக்டர் முதல்ல பார்ப்போம் கர்ணனா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த ரஷ்மி ரதி எதிரில் இருக்கும் கர்ணன் இந்த பேரை கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு மகாபாரதத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பாட்டு ஓகேங்களா கர்ணன் முதல்ல கர்ணனை பத்தி நாம் சொல்லுவோம் கர்ணா பார்த்தீங்கன்னாக்கே நம்மளுக்கு வந்து அவருடைய விஷயங்கள் எல்லாமே தொகுத்து பாருங்க மகாபாரதத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் விஷயத்த நல்லா தொகுத்து பாருங்க கர்ண எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவோம் அதை குறைவுள்ள கர்ணன் நாம சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஒரு தடவை பிராமண வேஷத்துல இல்ல இந்திரன் வருவார் வந்து அவர்கிட்ட முக்கியமான பொருளே அவருடைய கவசம் தான் சரிங்களா அந்த கவசத்தை கேட்பார் அவரு என்ன பண்ணாக்க எதுவுமே யோசிக்க மாட்டார் அதாவது தன்னுடைய வாழ்க்கை பத்தி எதுவுமே யோசிக்காம அதாவது
अपने जीवन के बारे में ना सोचकर अதாவது வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உடனே கல்வி கொடுத்துறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, அடுத்து குந்திக்கு வருவோம். குந்தி என்ன பண்றாங்க, இல்ல அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி விட்டுருன்னு சொல்றாங்க. அப்ப கர்ணன் சொல்றான், நான் விட்டுறேன், அதாவது அர்ஜுனன் தவிர மீது யாரையும் என்னால நான் சாகடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்னால அவங்களுக்கு மரணம் ஏற்படாது, நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? அர்ஜுனனுக்கு நான் கேரண்டி கிடையாது அப்படி சொல்லிட்டு கர்ணன் அந்த இடத்துல சொல்றாரு. சரி, அவருடைய குரு பக்தி பார்ப்போம். குரு பக்தி தெரியும். ஆதி இவரை பத்தினாக்கே முதல்ல யார்கிட்ட அவரு ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு கிருபாச்சாரியிட்ட முதல்ல துராச்சாரியிட்ட போறாரு. அவரு நான் பிராமணனுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால அவர் பரசுராமகிட்ட வந்துடுறாரு. சரிங்களா? பரசுராமகிட்ட வந்தோடனே ஒரு தடவை அவர் மடியில இவர் தலையை வச்சு படுக்கிறாரு. அப்ப ஒரு விஷப்பூச்சி கீட்டப்பூச்சி ஒரு விஷப்பூச்சி அவர் மேல இது பொறுத்திட்டாரு. அவர் மேல இதாகுது. அதாவது நாம ஏதாச்சும் பண்ணாக்கே தன்னுடைய குருவுடைய தூக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, அதை அவர் விட்டுறாரு. சரிங்களா? அதாவது அவங்க இருந்த பிறகுதான் அது இப்படி அவ்வளவு சகிச்சிட்டு இருந்தார் குருவுக்காக. சரிங்களா? இதுதான் ஒரு பாட்டுல சொல்லலாம், சிக் லாயா ब्राह्म सूत्र तुझो काम नहीं वह आएगा, हे यह मेरा शाप है, समय पर उसे तू भूल जाएगा இப்படி சொல்லிட்டு அது ஒரு பாட்டை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆகையில கர்ணனுடைய கேரக்டர் குந்தி அர்ஜுனன் மூலமா எவ்வளவு இது வருது அப்படிங்கிறது அவருடைய கர்ணனுடைய கேரக்டர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அது மட்டும் அவருடைய கொஞ்சம் அப்படியே பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பழகிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கே உங்களுக்கு சொன்னேன், ஒரு கொஸ்டின் சொன்னேன், அதாவது रश्मि रजी के आधार पर भाषा शैली के विवेचन कीजिए. இந்த கொஸ்டினை பாருங்க. இல்ல இந்த ரெண்டுத்துல ஒண்ணு பெருசுல வரும். சரிங்களா? ரெண்டுத்துல ஒண்ணு பெருசுல நிச்சயமா உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதை என்ன சொல்றோம் அப்படின்னாக்கே ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ குந்திகிட்டு பேசும்போது ஒரு மாதிரி வரும். இல்ல விபின்ன சந்தர்ப்போக்கே பலதரப்பட்ட அந்த சிச்சுவேஷன்ல கூட அது பாஷத்தையும் மாறிட்டே, அதாவது எல்லா மாதிரியும் அதை பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? அலங்காரம் பார்த்தீங்கன்னாக்கே அலங்கார்கி பாஷா, அதாவது அலங்காருடைய இது எடுத்தீங்கன்னாக்கே நிறைய யூஸ் பண்ணீங்கன்னாக்கே எந்த விதமான இது கிடையாது, டவுட்டே கிடையாது. அதாவது அவங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் முறைப்படி இந்த பாட்டை அவரு யூஸ் பண்ணிருக்காரு. இந்த ரெண்டு கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? அதாவது பாஷையே கொஞ்சம் ட்ரை தான் இருந்தா கூட அந்த கொஸ்டின் நீங்க பார்த்து ரீட் பண்ணாக்கே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப சின்னதுல பாத்தீங்கன்னாக்கே என்ன கேரக்டர் படிக்கலாம் அப்படின்னாக்கே கேரக்டர் மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது பீஷ்ம குந்தி ரெண்டு கேள்வி மட்டும் பாருங்க. உங்களுக்கு குந்தி யாருன்னு தெரியும், இல்ல பீஷ்மர் யாருன்னு தெரியும். ஆகிய இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ரஷ்மி ரத்தியை ஃபுல்லாக எழுத முடியும். சரிங்களா? எந்த இதுவும் விட்டுறாதீங்க. நீங்க எல்லாம் பண்ணீங்க, ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் கிடையாது, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு மொத்தம் புக்லெட்டுடைய பேஜ் 22. சரிங்களா? அதுக்குள்ள அதாவது அடங்கிற மாதிரி தான் நீங்க எழுதணும். நீங்க கொஞ்சம் பெருசாவோ சிறுசாவோ ஏதாச்சும் பண்ணி எழுதிட்டாலே பேஜ் 10 அப்படின்னாக்கே நோ அடிஷனல் ஷீட். அது மட்டும் ஞாபகம், நோ அடிஷனல் ஷீட். அடிஷனல் ஷீட் இல்லாம தான் எழுத போறீங்க. ஆகியால கொஞ்சம் நீங்க பண்ணி அது எப்படி இது பண்ணுமோ அதை பண்ணிட்டு அது பேலன்ஸ் பண்ணி எழுதிக்கங்க. சரிங்களா? ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னாக்கே பேப்பர்லாம் விட்டுறாங்க. இது ஒரு சான்ஸே கிடையாது, எனக்கு அடிஷனல் ஷீட்டே கிடையாது. சரிங்களா? அது இது பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நான் சொன்னதெல்லாம் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பிரைவேட் மோர் தென் 60 ஈஸியாக எடுக்க முடியும் நம்மளால. சரிங்களா?